அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டே 3 ரமலானோட இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறோம். மில்க் ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யலான்னு ரெடி பண்ணி அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா கொதிக்க வைக்கணும். சைடெல்லாம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி ஆடப்படும். நல்லா கிண்டி விட்டுட்டு கொதித்ததுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் பாலில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு மில்கில் ஊற்றிடணும். தென் அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு விட்றணும். தென் உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறணும். தென் திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சுடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதப்போ எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சிங்கன்னா சில்னஸ் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை சர்வ் பண்ணிக்கிறலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், சில்லுன்னு ஆயிரும். நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். என்னோட 2 பிள்ளைங்களுக்கும் ஐஸ்கிரீம் சொல்லி ஏமாற்றி கொடுத்து இஃப்தார் டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய்.